அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் கோபால், பெங்களூர் டூ வீலர் டெக்னீஷியன் டீம்லேருந்து பேசி நிற்கிறேன். நேற்று ஒரு வண்டி சுசுகி ஆக்சஸ் BS6 லாங் டர்ம் ஷெல்ஃப்லேருந்து ஷார்ட் டர்ம் ஷெல்ஃப் பண்ணிருந்தேன். அது நிறைய பேர் எனக்கு தமிழில் சொல்லுங்க, கன்னடாவில் சொல்லிக்கிறீங்க, எனக்கு தமிழில் அவ்வளோ புரியலன்னு சொல்லிக்கிறாங்க. அதான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். இது பாருங்க, இப்போ வண்டி இல்லை, இது செல்ஃப் ஸ்விட்ச் BS6 செல்ஃப் ஸ்விட்ச். இது பாருங்க, இந்த பிளாக் வண்டி வந்து நம்ம பிரேக் பிடிச்சா பிரேக்லேருந்து வருது. பிரேக் பிடிச்சா இதில் கரண்ட் வரும், 12 volts வரும். அது பாருங்க, இங்கே இருக்கு, இது செல்ஃப். இது ப்ரெஸ் பண்ணா இதில் கரண்ட் வரும். ஓகேவா? இது மட்டும் இந்த ஒயரிங் சைட்ல இந்த டம்மி பண்ணிங்க. ஒயரிங்ல எதுவும் டம்மி பண்ணாதீங்க, இந்த சாக்கெட்ல தான் இது பண்ணிக்கோங்க. இதை டம்மி பண்ணிட்டு இதுக்கு டேப் போட்டுடுங்க. இந்த ஒயர் எடுத்து வந்துட்டு இங்க பாருங்க, ரிலே கிட்ட வாங்க. ரிலே எப்பவுமே இந்த 2 ஒயர் இங்க பின்னாடி இப்படி வச்சிடுங்க. இது ரைட் சைட்ல இருக்கிற ஒயர் வந்து இதுல எப்பவுமே கரண்ட் வந்து இருக்கும், 12 volts வந்து இருக்கும். இந்த இங்கே சுவிட்ச் கிட்ட கட் பண்ண இருக்கிற ஒயர் வந்து இதுக்கு இது கட் பண்ணிட்டு இங்க ரிலேவர் சைடுக்கு இது கனெக்ட் கொடுங்க. ஒயரிங் சைடு டம்மி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம சுசுகி ஆக்சஸ் வண்டியில வந்து ஒயிட்ல ரெட் இருக்கும் பேட். அது வந்து கிரவுண்ட் ஏசி கிரவுண்டிங் இருக்கு. அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இங்க ஒரு லூப் பண்ணிக்கோங்க. லூப் பண்ணிட்டு இந்த ஒயரை எடுத்து வந்துட்டு ஒரு பேட்டரி நெகட்டிவ் கொடுங்க. நெகட்டிவ் கொடுத்தா அவ்வளோதான், வேலை ஆயிடுச்சு. லாங் டர்ம்லேருந்து ஷார்ட் டர்ம் BS6 ECU அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராது. மால் ஃபங்க்ஷன் லைட் வராது, எதுவுமே வராது. எதுவுமே பிரச்சனை இல்லை. இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாது இருக்கவங்களுக்கு நல்லா இந்த வீடியோ யூஸ் ஆகுது. நன்றி, வணக்கம். அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க.